الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله المولان العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நிய்யத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே ஆசிரியம் என்றால் என்ன, ஆசிரியர்கள் என்பவர்கள் யார், ஆசிரியம் பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதனை அல் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாம் வாழுகின்ற இன்றைய எங்களது நாட்டின் சூழ்நிலையில் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற, தொடர்ச்சியாக சில நாட்கள் சமூக வலைத்தளங்களிலும் பல இடங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு தலைப்புத்தான் ஆசிரியர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு குறித்த ஊதியத்திற்காக தொழிலாக செய்து, ஆசிரியம் என்கின்ற பணியை தொழிலாக செய்து அந்த ஊதியத்தை பெற்று செல்பவர்கள் அல்ல இஸ்லாத்தின் பார்வை. ஆசிரியம் என்பது மிக விசாலமான தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதனை பொதுமக்களாகிய நாம் எல்லோரும் விளங்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு சமூக மாற்றம், நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு சிறந்த தலைமுறையின் உருவாக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகத்திலே வாழுகின்ற 3 தரப்பினர்கள் அது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். ஒன்று பெற்றோர், இரண்டாவது ஆசிரியர்கள், மூன்றாவது மாணவர்கள். இந்த முத்தரப்பினரும் சேர்ந்து சிந்திக்கின்ற பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கின்ற ஒரு உன்னதமான சமூகத்தை உருவாக்க முடியும்.
இந்த 3 அணியினரில் ஒரு அணியாவது தடம் புரண்டு செயல்படுகின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை அடைய முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த உலகத்திலே இஸ்லாத்தின் தூது அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது, இஸ்லாம் என்கின்ற இந்த உயர்ந்த உன்னதமான மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை உலகத்திற்கு அறிமுகம் செய்த ஆரம்ப அல் குர்ஆனிய வசனங்களில் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே ஏற்பட போகின்ற நிலையான ஒரு மாற்றம் அறிவு புரட்சியின் ஊடாகத்தான் ஏற்படலாம் என்பதனை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த அறிவு புலத்தை, இந்த அறிவு பகுதியை சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற மிக பெரும் பொறுப்பினை சுமந்திருப்பவர்கள் ஆசிரியர்கள், மதிப்புக்குரிய ஆசான்கள். இந்த ஆசான்கள் செய்கின்ற பணி யாருடைய பணி, எப்பணியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதனை ஆசான்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்களை பெற்ற பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களில் பலராலும் புரியப்படவில்லை, முறையாக புரியப்படவில்லை என்பதனை இன்று தெளிவாக அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆசிரியம் என்கின்ற பணி அல்லாஹ்வின் பணி. இதுதான் இஸ்லாத்தின் கூற்று, இது அல் குர்ஆனின் கூற்று. நான் சொல்லவில்லை. முதல் ஆசான் அல்லாஹ். அல்லாஹ் தன்னை ஆசான் என்று சொல்லுகின்றார். நான் மேலே ஓதி காண்பித்த சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்தில் அர் ரஹ்மான், கருணை மிகுந்த ரஹ்மான், அல்லமல் குர்ஆன், அல்லம கற்றுக் கொடுத்தார். முஅல்லிம், ஆசானுக்கு அரபியிலே முஅல்லிம் என்று சொல்லுவார்கள், முதர்ரிஸ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். சகோதரர்களே, சூரத்துல் அலக்கிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அல்லாஹ் மனிதர்கள் அறியாதவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லுகின்றான். கற்றுக் கொடுத்தல் என்கின்ற பணியின் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன்தான் முதல் ஆசான் என்று அல் குர்ஆனில் பிரஸ்தாபிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கற்றுக் கொடுத்தல் என்கின்ற உன்னதமான பணியை எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்தே இந்த உலகிற்கு வந்தார்கள் என்கின்ற செய்தியை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் அதனை பிரஸ்தாபிக்கின்ற வசனத்தை மிகவும் அழகாக ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆசிரியம் என்கின்ற பணி எவ்வளவு மகத்தானது என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீ அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் முஃமின்களுக்கு அருள் செய்தான் என்று ஆரம்பித்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான குர்ஆனையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற பணியை சுமத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த திருக்குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார். சகோதரர்களே, நபிமார்களின் நாயகர், ஈருலக இரட்சகர் எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து வந்த அற்புதமான பணி ஆசிரியம் என்கின்ற பணி. எல்லோரும் பேசுவது போன்று பேசிவிட்டு கடந்து செல்கின்ற ஒரு அம்சம் அல்ல இந்த பணி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமை கொண்டாடுகின்ற, நான் தான் முதல் ஆசான் என்று அல்லாஹ் பெருமைப்பட சொல்லுகின்ற, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சிருஷ்டியாகிய எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆசானாக நான் அனுப்பினேன் என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு பணிதான் ஆசிரியம் என்கின்ற பணி. எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன புஇஸ்து முஅல்லிமன். சகோதரர்களே, மிக கடுமையான ஒரு வார்த்தை. கடுமையான வார்த்தை என்றால், ஆசிரியம் என்கின்ற அந்த பணியை
அந்த பணியை தான் சுமந்து வந்திருப்பதை உறுதிப்பட சொன்ன ஒரு வசனம் அது. நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்பட சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஆசிரிய பணியின் விளைவைத்தான் உலகத்திலே சுமார் 23 ஆண்டு கால பகுதிக்குள் அந்த பணியின் அற்புதத்தை, அந்த பணியின் அழகை இந்த உலகு கண்டது. இந்த உலகில் இந்த நூற்றாண்டில் தோன்றிய வரலாற்றாசிரியர், ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த வரலாற்றாசிரியர், இந்த உலகத்தில் தோன்றிய தீர்க்கதரிசிகளுள் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி முதலாம் இடத்தில் இருப்பவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சாட்சியம் பகர்கின்ற அளவு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆசிரிய பணி இந்த உலகில் இந்த உலகை ஆண்டது, இந்த உலகை அரவணைத்துக் கொண்டது. சகோதரர்களே, இந்த ஆசிரிய பணியினூடே இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் அந்த சமூக புரட்சியினூடாக உருவாக்கப்பட்ட உன்னதமான ஒரு சமூக கட்டமைப்பு எப்படியான மாற்றங்களை இந்த உலகத்திலே தோற்றுவித்தது என்பதனை வரலாறு தெரிந்தவர்கள், வரலாற்றை படிப்பவர்கள் அழகாக புரிந்து கொள்ளலாம். ஆம் சகோதரர்களே, ஆசிரியர்கள் தான் நாம் எதிர்பார்க்கின்ற இன்று எங்களது சமூகத்தில் மிக பெரும் வெற்றிடமாக காணப்படுகின்ற நல்ல சிறந்த தலைவர்களை, நல்ல சிறந்த பிரஜைகளை உருவாக்குகின்ற ஆணிவேர் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களிடம் நாம் மண்டியிட்டு கேட்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம். சகோதரர்களே, கல்வியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சமுதாயத்தின் தலைவிதி வகுப்பறைகளில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொல்லுகிறார்கள். வகுப்பறைகளை கட்டி ஆளுகின்ற, வகுப்பறைகளை முகாமைத்துவம் செய்கின்ற, வகுப்பறைகளை ஒரு மிக பெரும் களமாக பயன்படுத்துகின்ற மதிப்புக்குரிய ஆசான்களாக இருந்தால்தான் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு சமூகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசான்கள் என்றால் யார்? சகோதரர்களே, அவர்கள் வெறுமனே புத்தகத்தில் உள்ள தகவல்களை மாணவர்களின் மூளைக்கு கடத்துகின்ற ஒரு கருவி அல்ல. அப்படித்தான் சில காலங்களுக்கு முன்பு ஆசிரியம் என்பது அறியப்பட்டிருந்தது. புத்தகத்தில் இருக்கின்ற புத்தக கல்வியை ஆசான்கள் மாணவர்களுக்கு வாசித்தோ ஏதோ ஒரு வகையில் அவர்களது சிந்தனைக்கு கொண்டு சென்றால் அவர்களது பணி முடிந்து விட்டது என்ற நினைப்பிருந்தது. இன்று அப்படி அல்ல. ஆசான்கள் வெறும் தகவல்களை கடத்துகின்ற ஒரு ஊடகமோ ஒரு கருவியோ அல்ல. மாற்றமாக ஆசான்கள் யார் தெரியுமா? ஆசான்கள் என்பவர்கள் எங்களது குழந்தைகளின், மாணவர்களின் இரண்டாவது பெற்றோர். ஆசான்கள் அந்த மாணவர்களை வழிநடாத்துகின்ற பயிற்றுவிப்பாளர்கள். அந்த ஆசான்கள் மாணவர்களை தட்டி கொடுக்கின்ற, ஊக்குவிக்கின்ற ஊக்குவிப்பாளர்கள். அந்த ஆசான்கள் அந்த மாணவர்களின் உளநிலைகளை அறிந்து அவர்களோடு உரையாடுபவர்கள். அந்த ஆசான்கள் அந்த மாணவர்களின் நண்பர்கள். அந்த ஆசான்கள் அந்த மாணவர்களின் பயிற்றுவிப்பாளர்கள். அந்த ஆசான்கள் அந்த மாணவர்கள் எட்ட முடியாத தொட முடியாத கரைகளை எல்லாம் தொடுவதற்கான தோணிகள், எட்ட முடியாத தூரத்தை அவர்கள் அடைவதற்கான ஏணிகள். இப்படித்தான் ஆசான்கள் இருக்கிறார்கள். ஆசிரியம் என்பது சகோதரர்களே, குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் ஒரு கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு செய்கின்ற ஒரு பணி அல்ல. ஆசிரியம் என்பது பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம், அர்ப்பணம், தொடரான வாசிப்பு, தொடரான கற்றல், தொடராக தன்னை இச்சைப்படுத்திக் கொள்வது போன்ற மிக பெரும் சுமைகளுடனான ஓர் அறப்பணி என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியம் என்பது வெறுமனே ஊதியம் பெற்று சம்பளத்தை பெற்று செல்கின்ற ஒரு பணி அல்ல, ஒரு தொழில் அல்ல.
ஆசிரியம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு அறப்பணி. சுருக்கமாக சொல்ல போனால் அது ஒரு மிக பெரும் வணக்கம். ஒரு ஆசான் இந்த உலகத்திலே செய்கின்ற அந்த அறப்பணி என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் அவனது அந்த உயர்ந்த உன்னதமான சுவர்க்கத்திற்கான மாபெரும் முதலீட்டை ஒரு ஆசான் செய்து கொண்டிருக்கிறார். மாபெரும் சதகா ஜாரியா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு மனிதன் இறந்த பின்பு 3 விடயங்களை தவிர எதுவும் அவனது கபருக்கு வந்து சேர்வதில்லை. ஒன்று, அவன் செய்த சதகா ஜாரியா. இரண்டாவது, அவன் பெற்றெடுத்து அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சாலிஹான குழந்தை. மூன்றாவது, பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு என்று சொன்னார்கள். நிதானமாக சிந்தித்து பார்த்தால் இந்த 3 அம்சங்களிலும் ஒரே நேரத்தில் பங்கு கொள்கின்ற ஒரே ஒரு ஜீவன் ஆசான் மட்டும்தான். ஆசானுக்கு மட்டும்தான் இந்த 3 பாக்கியமும் கிடைக்கும். சகோதரர்களே, ஆம், ஆசான் செய்வது, ஒரு ஆசிரியன் செய்வது சதகா ஜாரியா. அவன் கற்றுக் கொடுக்கின்றான், பல மாணவர்களை உருவாக்குகின்றான், இந்த தேசத்தை வளப்படுத்துகின்றான். அவனது கற்றலின் ஊடே உருவான இந்த சமூகம் நல்லவைகளை நற்பணிகளை செய்யும் காலமெல்லாம் அந்த ஆசான் சதகா ஜாரியா என்கின்ற நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். இரண்டாவது விடயம், அவனுக்காக கையேந்தி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சாலிஹான குழந்தை. குழந்தைகள் பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்வார்கள், ஆனால் பெற்றோருக்கு அடுத்தபடியாக அதிகம் பிரார்த்தனை செய்யப்படுபவர்கள் ஆசான்கள். எங்களுக்கு கல்வி ஊட்டிய, எங்களுக்கு எழுத்தை கற்றுத் தந்த ஆசான்களுக்கு அருள் செய்வாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே துஆ செய்கிறோம். தொழுது முடிந்ததன் பின்பு ஓதுகின்ற பிரார்த்தனைகளில் எங்களது ஆசான்களுக்கு துஆ செய்கின்றோம். ஆம், ஆசான் அந்த பிரார்த்தனை மௌத்திற்கு பின்பு அவரது கபருக்கு சேருகின்ற இரண்டாவது நன்மைக்கும் ஆசான் சொந்தக்காரனாகின்றார். மூன்றாவது, பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு. ஒரு ஆசான் கற்றுக் கொடுக்கின்ற பிரயோசனமான அறிவு, இதுவும் அவருக்கு மாபெரும் முதலீடாக மாறிவிடுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3 அம்சங்களுக்கும் ஒரே நேரத்தில் சொந்தக்காரராகின்ற அற்புதமான பாக்கியத்தை பெறுகின்றவர் ஆசான் மட்டும்தான். வேறு யாராலும் இந்த பாக்கியத்தை கொள்ளையடிக்க முடியாது. சகோதரர்களே, அந்த ஆசான் யார் தெரியுமா? ஒரு வைத்தியர். உடலிலே ஒரு உபாதை ஏற்பட்டால் நாம் குறித்த ஒரு வைத்தியரை நாடுகிறோம். அந்த வைத்தியர் உடலில் ஏற்பட்ட அந்த உபாதையை கண்டுபிடித்து அதற்கான நிவாரணியை எமக்கு தருகிறார், அதற்கான மருந்தை தருகிறார். நிவாரணியை தருபவன் அல்லாஹ். ஆம், எங்களுக்கு கணித ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு இயந்திரவியலாளரை நாடுகிறோம், அவர் அதற்கான தீர்வை சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அந்த துறைசார் நிபுணர்களை அணுகுகின்ற பொழுது அவர்கள் அதற்கான தீர்வை சொல்லுகிறார்கள். ஒரு ஆசான் சொல்லுகின்ற தீர்வு என்ன தெரியுமா? ஒரு ஆசான், சகோதரர்களே, உடலின் ஒரு அங்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு சொல்பவர் அல்ல. ஒரு மாணவனது உடலையும், ஒரு மாணவனது உள்ளத்தையும், ஒரு மாணவனது சிந்தனையையும் ஒரு சேர சமநிலையோடு வழிநடாத்தி ஒரு முழு மனித ஆளுமையை கட்டி வளர்ப்பவன் தான் ஆசான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மகத்தான பணிக்கு எதுவுமே ஈடாக போவதில்லை. முழு மனித வளத்தை உருவாக்குகின்ற அற்புதமான பணியை ஒரு ஆசான் மேற்கொள்கிறார். ஒரு ஆசானிடம் இருக்கின்ற இந்த அற்புத பண்பும் குணமும் யாரிடமும் இருக்க போவதில்லை. ஆம், ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொண்ட ஒரு மாணவன், மிக சாதாரணமான ஒரு தரத்தில் கற்றுக்கொண்ட ஒரு மாணவன் மிக உயர்ந்த ஒரு இடத்தில் வேலை செய்வான். வேலை செய்து அந்த ஆசானை விடவும் பல 100 மடங்கு சம்பளம் பெற்று ஊதியம் பெற்று ஆசானை வந்து சந்திப்பான். அந்த ஆசானை வந்து சந்தித்து, சார், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், நான் இப்படி ஊதியம் பெறுகிறேன், இவ்வாறான சுகண்டிகளை எல்லாம் எனது தொழிலூடாக நான் அனுபவிக்கிறேன், அதற்கு மிக முக்கியமான ஒரு மூல காரணி நீங்கள் தான் என்று சொல்லுகின்ற பொழுது, சகோதரர்களே, எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல்
பொறாமை கொள்ளாமல் மனம் குளிர்ந்து அவன் தலை தடாவி அவனை கட்டி அணைத்து அவனுக்கு உள்ளத்தால் பிரார்த்தனை செய்கின்ற மனோபக்குவம் ஒரு ஆசானுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஆசிரியர்களை பாருங்கள், அதே இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அன்று ஓடிய அதே துவிச்சக்கர வண்டி, அவர்கள் அன்று பூசிய அதே பவுடர், அவர்கள் அன்று அணிந்த அதே ஷர்ட், அவர்கள் அன்று இருந்தது போன்றுதான் இன்றும் இருக்கிறார்கள். அதே இடத்தில் தான் நிற்கிறார்கள். அவர்களது மாணவர்கள் சந்திரனுக்கு சென்று வந்து விட்டார்கள். செவ்வாய் பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவரிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் மிக பெரும் கன்சல்டன்ட்களாக, மிக பெரும் சயின்டிஸ்டுகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆசான் அந்த இடத்தில் தான் நிற்கிறார். அந்த ஆசானுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சி, உள திருப்தி. ஆம், என்னால் ஒரு நல்ல சமூகம், ஒரு நல்ல சந்ததி உருவாக்கப்பட்டிருக்கின்றதே, எனக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சந்ததியை நான் உருவாக்கி இருக்கின்றேனே என்கின்ற மகிழ்ச்சியை தவிர ஒரு ஆசான் எதனையும் பெற்றுக் கொள்வதில்லை. சகோதரர்களே, பெரியார்களே, ஆசிரியர்கள் மிக கௌரவமாக, மிக கண்ணியமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை நாம் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதமான அதி உயர்ந்த கௌரவத்தை கொடுப்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய ஆசான்களே, கற்றறிந்தவர்களே, உங்களுக்கான இந்த பரிசை, இதோ நான் தருகின்ற இந்த வெகுமானத்தை, இந்த பரிசை உங்களது ஆழ்மனங்களில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும், மிக முக்கியமான ஹதீஸ், அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து படைப்பினங்களும், எதுவரை என்றால் கடலின் அடியில் வாழுகின்ற மீன்கள் உட்பட, பொந்திலே வாழுகின்ற எறும்புகள் உட்பட, லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல் கைர, மனிதர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றன. மிக முக்கியமான ஹதீஸ். முஸ்லிம்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க கூடியவர்கள் என்று வரவில்லை, மனிதர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய. எதனை கற்றுக் கொடுப்பது? நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றன. இதைவிட என்ன வெகுமானம் வேண்டும் ஒரு ஆசானுக்கு? இதைவிட என்ன சன்மானம் வேண்டும் ஒரு ஆசானுக்கு? சகோதரர்களே, ஆசிரியம் என்கின்ற அற்புத பணியின் சொந்தக்காரன், முதல் சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பணியை ஏற்று செய்கின்ற மதிப்புக்குரிய கௌரவமான ஆசான்கள் மிக பெரும், இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிக பெரும் வரம், மிக பெரும் வரம். அவர்களால் தான் இந்த சமூகத்திலே இன்று காணப்படுகின்ற மிக பெரும், மிக மோசமான சீர்கேடுகளுக்கான முற்றுப்புள்ளியை இட முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர்கள் அதன் மிக பெரும் பங்குதாரர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று ஆசான்களில் பலரும் அவர்களது தொழிலை, உண்மையாக தொழில் என்று சொல்ல முடியாது, இந்த பணியை மனத்தகைப்புடனும் சோர்வுடனுமே செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கான பல பின்னணி காரணிகளும் உள்ளன. நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் விளங்கும். உலகத்திலே மிக குறைந்த ஊதியம் பெறுகின்ற ஆசிரிய பணி செய்கின்றவர்களும் மிக குறைந்த ஊதியம் பெறுகின்ற ஆசான்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். இலங்கை நாட்டிலும், அதாவது மிக குறைந்த ஊதியம் பெறுகின்ற நாடுகளுள் இலங்கையும் அடங்குகின்றது. வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு சென்று பார்த்தால் ஒரு ஆசான், ஆசிரிய தொழில் என்பது எப்படி பார்க்கப்படுகின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனைய தொழில்களுக்கு உரிய அந்த தகமைகள் வருகின்ற பொழுது இலேசாக நுழைந்து கொள்ளலாம். ஆனால் ஆசிரிய தொழிலை பொறுத்தவரையில் ஆசிரிய பயிற்சியை அவர் பரிபூர்ணமாக முடிக்காதவரை, நான் சொல்லுவது இந்த நாட்டில் அல்ல, இன்று கல்வி உலகை அதிர்ந்து போகின்ற பின்லாந்து நாட்டை நீங்கள் கொஞ்சம் தட்டி பார்த்தால் விளங்கும்.
ஒரு ஆசானுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம், ஒரு ஆசான் ஆசிரிய பணிக்காக அமர்த்தப்படுவதற்கான நிபந்தனைகள், சம்பளம் ஊதியத்தை தவிர அவருக்கு கொடுக்கப்படுகின்ற வரப்பிரசாதங்கள். சகோதரர்களே, உலகமே இன்று வியந்து பின்லாந்து நாட்டுடைய கல்வி முறையை பார்த்து படித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான முன்னேற்பாடுகள் அந்த நாட்டிலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பட்டதாரியாக ஆகிவிட்டால் அவர் ஆசிரியராக மாறிவிடலாம் என்கின்ற கதை அந்த நாட்டில் இல்லை. அந்த நாடு ஆசிரிய பணிக்கு வருவதற்கு பல கடுமையான நிபந்தனைகளை வைத்திருக்கிறது. அவர் ஆசிரியம் சம்பந்தமான எஜுகேஷன் சம்பந்தமான ஆழமான பயிற்சியை பெற்றவராக இருக்க வேண்டும் என்கின்ற பல விடயங்கள் அங்கே இருக்கின்றது. ஏனென்றால் வெறுமனே தகவல்களை கொடுத்து ஒரு தகவல் களஞ்சியத்தை உருவாக்குகின்ற பணி அல்ல இது. ஒரு மனித வளத்தை உருவாக்குகின்ற பணி. ஒரு மனிதனது, ஒரு மாணவனது உடலும் உள்ளமும் சிந்தனையும் சமநிலையோடு பயணிக்க செய்கின்ற மிகச்சிறந்த பிரஜைகளை உருவாக்குகின்ற பணி. அந்த பணியை உருவாக்குகின்றவர் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கு பார்க்கப்படுகின்ற விடயம். ஆசிரியம் என்கின்ற இந்த பணிக்கு இவ்வளவு நன்மைகளும் மகத்துவமும் வரப்பிரசாதங்களும் இஸ்லாம் வழங்கி இருக்க அதனை ஒரு மிக பெரும் அமானிதமாக இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. மிக பெரும் அமானிதம். ஆசான்கள், நான் செய்வது ஒரு வணக்கம், இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம் என்பதனை அவர்களது ஆழ் மனதில் பதித்து செயல்பட வேண்டும். செயற்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் அல்லாஹ்விடம் தப்ப முடியும். அவர்களது பணிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அமானிதம். சகோதரர்களே, பிள்ளைகள் நான் கற்றுக் கொடுப்பதை மட்டும் கற்றுக்கொள்வதில்லை என்பதனை ஒவ்வொரு ஆசானும் புரிந்திருப்பர். குறிப்பாக சிறு பிள்ளைகள், பிரைமரி டீச்சராக இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, அவர்களிடம் இருக்க வேண்டிய பல பண்புகள் இருக்கின்றன. ஒரு ஆசானை பார்த்து ஒரு ஆசான் எப்படி நடக்கின்றார், ஒரு ஆசான் எப்படி ஆடை அணிகின்றார், ஒரு ஆசான் எப்படி பார்க்கின்றார், ஒரு ஆசான் எப்படி சிரிக்கின்றான் என்பதை எல்லாம் உங்களிடம் கற்றுக்கொள்கின்ற குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன என்பதனை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எந்த சிந்தனையோடு, எந்த சித்தாந்தத்தோடு உங்களது ஆசிரிய பணியை மேற்கொள்கின்றீர்களோ அதைத்தான் உங்களிடம் கற்றுக்கொள்கின்ற மாணவர்களும் கடைபிடிக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களது இந்த பணி இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற, அல்லாஹ்வை முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு சிறந்த சமுதாயத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்பதனை மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, இன்று எங்களது பிராந்தியங்களில் மட்டுமல்ல, தேசங்கள், பல தேசங்களிலும் காணப்படுகின்ற, குறிப்பாக மாணவர் சமுதாயத்தில் காணப்படுகின்ற நடத்தை பிறழ்வுகள், துர்க்குணங்கள், சகோதரர்களே, இவைகளில் இருந்து அவர்களை மீட்டு ஒரு ஆரோக்கியமான சமூக உருவாக்கம் தேவை என்றால் ஆசிரியர்கள் தேவை. மதிப்புக்குரிய ஆசான்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வரப்பிரசாதத்தை அவர்களது மனங்களில் ஏந்தி இந்த பணியை செய்கின்ற பக்குவமான ஆசான்கள் தேவை. அந்த ஆசான்கள் ஒரு பொழுதும் புறக்கணிக்கப்படக்கூடாது, அவர்கள் அவமானப்படுத்தப்படக்கூடாது, அவர்கள் ஒதுக்கப்படக்கூடாது என்பதனை ஒவ்வொரு மகனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே 10,000க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 10,200 அரச பாடசாலைகள் இருக்கின்றன. 2,36,000 சொச்சம் ஆசிரியர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வளம், ஒவ்வொருவரும் ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக பாடுபடுகின்ற அற்புதமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுள் எல்லோரையும் நான் இங்கே மிகைப்படுத்தியே சொல்லவில்லை. மனிதர்கள் என்ற வகையில் ஒவ்வொருவரிலும் வித்தியாசமான குணாதிசயங்கள், பண்புகள் இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் ஆசிரியம் என்கின்ற பணி அறப்பணி, ஆசிரியம் என்கின்ற பணி அல்லாஹ்வின் பணி, ஆசிரியம் என்கின்ற பணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி என்பதனை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக காட்டமாக விமர்சிக்கின்ற, நாக்கூசாமல், சகோதரர்களே,
ஒரு சில மணித்தியாலங்கள் தான் பிள்ளைகள் எங்களோடு அவர்களது நேரத்தை கடத்துகிறார்கள். உங்களது பிள்ளைகளோடு ஒரு பகல் முழுக்க போராடி அவர்களை நெறிப்படுத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களை யாரும் பொதுவாக பொதுத்தளங்களில் கிழித்துவிட அனுமதிக்க முடியாது. இது நடுநிலையான நல்ல மனிதர்களின் செயற்பாடுகள் அல்ல. சகோதரர்களே, ஒவ்வொரு பணியையும் எடுத்து பாருங்கள். வேறு துறைகளில் செயலாற்றுபவர்கள் மிகவும் அழகாக வனப்போடு வரப்பிரசாதங்களோடு வாழுகிறார்கள். எனவே நாம் எல்லா விஷயங்களிலும் ஒரு நடுநிலை போக்கை கையாள வேண்டும். எல்லா விஷயங்களையும் இஸ்லாத்தை முன்னிறுத்தி, அல் குர்ஆன் சுன்னாவை முன்னிறுத்தி நாம் சிந்திக்க வேண்டும். அது மிக பிரதானம். எங்களது கோட்பாடு என்ன தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கற்பித்தல் முறைமை, அது ஒரு வேறு பகுதி. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு வேறு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? இப்படி சுருக்கமாக சொல்லலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் உட்காருகின்ற பொழுது நட்டி வைக்கப்பட்ட குச்சிகளை போன்றிருப்பார்கள். மரியாதையின் காரணமாக அங்கு இங்கு ஆடுவது அசைவது என்பதில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாயிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு அசைவுகளையும் மிக நுண்ணியமாக கவனிப்பார்கள். இதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த ஆசிரிய பணியின் அடிநாதத்தை ஒரு ஆசிரியருக்கு முன்னால் மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கூற்றை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்பட்ட காலத்தில் இப்படி சொல்லுகிறார்கள். மாணவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை யார் கற்றுத் தந்தாலும் அவருக்கு நான் அடிமை. யார் ஒருவர் எனக்கு ஒரு எழுத்தை கற்றுத் தந்தாலும் அவருக்கு நான் அடிமை. அவர் விரும்பினால் என்னை விற்றுவிடட்டும் அல்லது எதுவாயினும் செய்யட்டும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு ஆசானுக்கு முன்னால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவர் ஆசிரியர், எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார், எனக்கு கல்வி ஊட்டியவர் என்கின்ற அந்த மனோபக்குவம் மாணவர்களுக்கும் பெற வேண்டும். அந்த மாணவர்களை பெற்ற பெற்றோருக்கும் பெற வேண்டும். இந்த கட்டுப்பாடோடுதான், இந்த தார்மீக ஒழுக்கத்தோடுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே மாபெரும் அறிவியல் புரட்சியை தோற்றுவித்த அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் இஸ்லாமிய உலகில் உருவாக்கப்பட்டார்கள். எப்பொழுது அறிவை கற்றுக்கொள்கின்றவர்களிடம் ஒழுக்க பிறழ்வு ஏற்பட்டதோ, ஒழுக்கம் மழுங்கடிக்கப்பட்டதோ, அன்று கல்வியின் ஒளியும் அப்படியே இழந்து ஒளியும் மங்கிவிட்டது. ஏன் நாம் எங்கும் செல்ல தேவையில்லை. ஒரு 2-3 தசாப்தங்களுக்கு முன்பு பாதையிலே ஒரு ஆசான் வந்தால், ஒரு ஆசானை கண்டால், பைசிக்கிளிலே பயணம் செய்கின்ற ஒரு மாணவன் உடனே பைசிக்கிளை விட்டு இறங்கி நிற்பார். ஆசானுக்கு மரியாதை செலுத்தும் முகமாக. ஒரு ஆசான் சொன்னால் உடனே அதற்கு வழிபடுவார். ஆசானை கண்டால் அடக்கமாக சலாம் சொல்வார். பாடசாலைகளில் வகுப்பறைகளில் எல்லாம் இருந்தது. நாம் முஸ்லிம் பிரதேசத்திலே வாழ்கிறோம். முஸ்லிம் பாடசாலைகள், அதற்கான தனியான ஒரு பிரிவு இருக்கின்றது. சகோதரர்களே, முஸ்லிம் பாடசாலைகளில் ஒரு அதிபருக்கு இருக்கின்ற தத்துணிவு இஸ்லாமிய மதத்தை தழுவிய எப்படியான செயற்பாடுகளையும் அங்கு ஏற்படுத்தலாம். அதற்கான வழிகாட்டல்கள் இந்த நாட்டு சட்ட யாப்பிலே இருக்கிறது. சகோதரர்களே, இன்று எல்லாம் தடம் புரண்டு விட்டது. ஆசானுக்கு அடிக்க செல்கின்ற ஒரு மாணவனிடம் எப்படி நல்ல பண்பை எதிர்பார்க்க முடியும்? கற்றுக் கொடுப்பதற்கு இன்று ஆசான்கள் பயப்படுகிறார்கள். நெறி இழந்த, ஒழுக்கம் கட்ட ஒரு சமூகத்தை இன்று நாம் பெற்றிருக்கிறோம். எல்லோரையும் சொல்லவில்லை, பலரது நிலைமைகளும் அப்படித்தான் இருக்கிறது. ஆசான்களை அச்சுறுத்துகின்ற சகோதரர்களே, சொல்வதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. ஆம், நாம் கற்றுக்கொள்கின்ற கல்வி என்னிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்னை ஒரு நல்ல பிரஜையாக மாற்ற வேண்டும். நான் கற்றுக்கொள்கின்ற கல்வியினூடே ஒரு சிறந்த
சமுதாயம் என்னால் உருவாக வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு அது நன்மை பயக்க வேண்டும் என்று எண்ணினால் கல்வி என்றால் என்ன, ஆசான்கள் என்றால் யார், ஆசிரியம் என்றால் என்ன, கல்வியை எந்த ஒழுக்க அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்கின்ற எல்லா அம்சங்களையும் கருத்தில் கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் அதில் நாம் வெற்றி காணலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் அவரது நல்லடியார்களின் கூட்டத்திலே ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் விரும்புகின்ற நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக இந்த உலகை விட்டு பிரிவதற்கு கிருபை செய்வானாக. எங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. நீ விரும்புகின்ற நல்ல ஒரு தலைமுறை உருவாக்கத்திற்கு பாடுபடுகின்றவர்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக. நல்ல பண்பும் நீ விரும்புகின்ற குணமும் உள்ளவர்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக. எங்களது கடைசி முடிவை வெற்றியாக்கி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் லத்தீஃபில் கரீம் அர்-ரഊஃபிர் ரஹீம் அல்-அஸீஸில் ஹகீம் الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد فيا أيها العباد الحاضرين اتقوا الله حق التقوى. وقال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا من الإسلام بالعروة الوثقى واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شذ في النار. واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصر عبادك الموحدين. اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.